ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கை வச்சு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு வெடிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயத்தை வெட்டி போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை வெட்டி மிக்சியில் அரைச்சி ஊற்றிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு தோல் சீவி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியில் உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காயும் நல்லா கழுவி எடுத்து இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ கத்திரிக்காய் நம்ம இன்னும் போடலை. கத்திரிக்காயை 4 நாளாக வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கொதி வரும்போது வெட்டி வச்ச கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். கத்திரிக்காயும் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு 3மே நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். இதுக்கு சூடாக சாப்பாடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். Thanks for watching.